நவம்பர் 27 பிறந்த நாள் காணும் எங்கள் சின்னவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வாழ்த்தி வணங்கும் தாமஸ் ஆல்வா எடிசன், கீழையூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர், கீழையூர் வட்டார வேளாண் ஆலோசனை குழு தலைவர், பேரூராட்சி துணைத் தலைவர், வேளாங்கண்ணி. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ள 150க்கும் மேற்பட்டோர் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மாதவனிடம் கேட்கலாம். மாதவன், தொடர்ந்து திருவாரூர்ல மழை தொடர்பான செய்திகளையும் மழையின் தாக்கங்கள் தொடர்பான கள விவரங்களையும் வழங்கிக்கிட்டு இருக்கீங்க. திருவாரூரை பொறுத்த வரைக்கும் தாழ்வான பகுதிகளாக எந்தெந்த இடங்கள் அறியப்படுகிறது, அங்க மழைநீர் தேக்கம் போன்ற பாதிப்புகள் எவ்வாறு இருக்கிறது, எவ்வளவு பேர் பாதுகாப்பாக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள்? திருவாரூர் மாவட்டத்தில் நம்முடைய செய்தியாளர்கள் பல்வேறு இடங்களில் திருவாரூர் மாவட்ட நிலவரத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதன்படி நான் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் இருக்கிறேன். திருத்துறைப்பூண்டி நகராட்சிக்கு உட்பட்ட 2-3 பகுதிகளில் அதிகமான தண்ணீர் தேங்கியதனால நகராட்சி நிர்வாகம் உடனடியாக அந்த மக்களை 100க்கும் மேற்பட்ட அந்த மக்களை வீரன் நகர் அப்படிங்கிற பகுதியிலிருந்து 100க்கும் மேற்பட்ட மக்களை நிவாரண முகாமுக்கு, அதாவது தனியார் பள்ளிக்கூடத்தை கொண்டு வந்து அங்கே வச்சிருக்காங்க. அவங்களுக்கு தேவையான வசதிகள், அதாவது சாப்பாடு, துணிமணி போன்ற பல்வேறு வசதிகளையும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீரன் நகர் மக்கள் தொடர்ந்து பல ஆண்டுகளாக இந்த மழை வந்தால் பாதிக்கப்படுவதாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அவங்கள்ட்டே கேட்போம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. நீங்க வீரன் நகர் பகுதியில் எத்தனை வருஷமா குடியிருக்கிறீங்க? உங்களுடைய கோரிக்கை என்ன? நகராட்சி நிர்வாகம் உங்களுக்கு என்ன மாதிரி செஞ்சிருக்காங்க, என்ன உதவிகளை செஞ்சிருக்காங்க? இங்கே திருத்திருமலை நாங்கள் ஒரு 35 வருஷ காலமாக இங்கே இருக்கிறோம். வடிகால் தூர் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ அடைமழை பிடிச்சதுனால வருஷம் வருஷம் பள்ளிக்கூடத்தில் கொண்டே வச்சிடுறாங்க. அந்த அடைமழை பிடிச்சோன்னே இப்போ எல்லாரும் பார்த்தாங்க. அண்ணன் ராஜா அண்ணன் பார்த்தாங்க. எல்லா பேரும் பேட்டி கொடுத்தாங்க, ரொட்டி கொடுத்தாங்க, காலையில் டிப்பன் கொடுத்தாங்க சாப்பிட்றதுக்காக. எல்லாம் குடிச்சு இப்போ வசதியோட தின்னு பிட்டி பசங்கள்லாம் உட்காந்துருக்காங்க. தெருக்குள்ளே பார்த்தாக்கா தண்ணி முழங்காலம் வரைக்கும் இந்த வடிகால் வரைக்கும் தூர் வாங்கி கொடுத்துட்டாக்கா அது கொஞ்சம் மேலே இருக்கும், மேடாக இருக்கும். அந்த தூர் வாங்காம வடிகால் கிடக்குங்க. அப்படியே அந்த வடிகால் கிடந்தனால தான் நாங்களும் கிடந்துக்கிட்டு இந்த மாதிரி கிடக்குறோம். இல்லைனாக்கா வருஷம் வருஷம் ஜாமான் இழக்கிறது போகிறது, ஏகப்பட்ட ஜாமான் எழுந்துட்டோம் நாங்கள். அதுக்காக இப்போ மேடம் இப்போ நகராட்சியிலேருந்து இவ்வளோ பார்க்குறாங்க. நகராட்சி மேடம் 24 மணி பார்த்துட்டு இருக்காங்க. ஏதோ எங்களுக்கு வீடு வாசல் கூட கட்டித்தாருன்னு மேடம் சொல்லியிருக்கிறாங்க. சரி, அது வரைக்கும் கட்டி கொடுக்குற வரைக்கும் அது வரைக்கும் நிம்மதியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் இந்த இடத்துல இருக்கிறோம். அந்த பள்ளிக்கூடத்தில் காமிச்சிருக்காங்க, பள்ளிக்கூடத்தில் இப்போ இருக்கிறது. கடந்த முறையே மழை பெஞ்சப்ப நம்ம இங்கே நம்ம செய்தி மக்களுக்கு தெரிவிச்சோம். கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி மழை வந்தப்ப அங்கே தண்ணி தேங்கி இருந்தது. அப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க பொதுப்பணித்துறை சார்பாக இங்கே பக்கத்தில் உள்ள ஒரு வடிகால் பாசனம் வைக்கிற தூர்வாரில், அதனால தண்ணி தேங்கி உள்ள வந்துருந்தாங்க. மறுபடியும் பொதுப்பணித்துறையினர், அதாவது நீர்வளத்துறையினர் அந்த வடி வாய்க்கால பார்த்தாங்களா, அது தூர் வாரினாங்களா, ஏதாவது ஸ்டெப் எடுத்தாங்களா? தூர் இன்னும் வாரவில்லை. அது அப்படியேதான் ஸ்டெப்பா அப்படியே தான் கிடக்குங்க. அது தூர் வாரி கொடுத்தாக்கா அந்த எங்களுக்கு நல்லா இருக்கும், வசதியா இருக்கும். அந்த நடுகுண்டு அதை விட்டி அதில் மேடா தான் கிடக்காது. அந்த மேடா கிடந்ததுனால தான் அந்த தண்ணி தேக்கி நிற்கிதுங்க. அதை தூர் வாரி கொடுத்தாக்கா அந்த தண்ணி உடனே வடிஞ்சிடும். வடிஞ்சுட்டா மக்களுக்கு இவ்வளவு சேதம் ஆகாது. எங்க மக்களுங்களுக்கு நாங்களும் பள்ளிக்கூடத்தில் வரமாட்டோம், அங்கவே இருப்போம். இந்த ஜாமான் சட்டியெல்லாம் விட்டு இப்போ இங்க கிடக்குறோம். இப்போ அங்கே யாரும் பாதுகாப்புக்கு, அங்கே ஜாமான் சட்டி பார்க்கறதுக்காக பாதுகாப்புக்கு யாரும் இல்லைங்க. நாங்கள் இந்த மாதிரி நல்லா கிடக்கும் போது ஏதாவது வீடு வாசல் கட்டித்தாரன்னு சொல்லியிருக்காங்க, இல்லைன்னு சொல்லவில்லைங்க. அந்த வீடு வாசல் கட்டி கொடுக்கட்டும், அவங்க கட்டி கொடுக்கணும், கட்டி கொடுக்கணும். இப்போ நகராட்சியில் மேடம் நல்லா செய்யறாங்க. மேடம் அடிக்கடி பார்த்துட்டு இருக்காங்க. நகராட்சியில் எல்லா பேரும் பார்க்குறாங்க. பாண்டியன் அண்ணன் பார்க்குறாங்க, ஆர்எஸ் பாண்டியன் பார்க்குறாங்க. இப்போ நம்ம செந்தில் அண்ணன் பார்க்குறாங்க. எல்லா பேரும் நல்ல விதம்லாம் பார்த்துருக்காங்க. சொல்றதே பார்த்துருக்கோன்னா நகராட்சி நிர்வாகம் இப்பொழுது அவங்களை ரெஸ்கியூ பண்ணி இங்கே கொண்டு வந்து வச்சிருக்காங்க. மீண்டும் அவங்க தேவையான உதவிகளை செய்வதாகவும் நகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மழைநீர் தேங்குவதற்கான காரணம் என்ன, எவையெல்லாம் சீர்படுத்தப்பட வேண்டும் என்பது உள்ளிட்டவையும் அவர்கள் கோரிக்கையாகவே அந்த மக்கள் முன்வைத்திருக்கிறார்கள். உங்களுடைய கள விவரங்களுக்கும் கலந்துரையாடலுக்கும் நன்றி மாதவன். நவம்பர் 27 பிறந்த நாள் காணும் எங்கள் சின்னவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வாழ்த்தி வணங்கும் தாமஸ் ஆல்வா எடிசன், கீழையூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர், கீழையூர் வட்டார வேளாண் ஆலோசனை குழு தலைவர், பேரூராட்சி துணைத் தலைவர், வேளாங்கண்ணி.